வணக்கம். விளாத்திக்குளத்துல விளாத்திக்குளம் மட்டும் இல்ல. திமுக தலைவர்கள், திமுக தலைவர்கள் எல்லாருமே எல்லா ஊர்லயுமே இந்த எப்ஸ்டீன் ஃபைல் மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க எல்லாரையும். எப்ஸ்டீன் ஃபைல் வந்து ரெக்கார்ட் வச்சிருந்தா இருக்காங்க. இந்த ஆளும் கட்சியும், முன்னால ஆண்ட கட்சி, முன்னாடி ஆண்ட கட்சி, இப்ப ஆள்ற கட்சி யாருக்குமே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல விளாத்திக்குளத்துல நடந்தது. ஒரு படிக்கிற பொண்ணு அவங்க இடத்துல கழிப்பறை இல்லைன்னு சொல்லி வெளியில போயிருக்கிறாங்க. அந்த பொண்ண வந்து பாலியல் ரீதியா எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தொகுதி வேட்பாளரான திமுகவின் தலைவி கனிமொழி அம்மையார் திரும்பி கூட பார்க்கல. 2 நாள் கழிச்சு அங்க வந்திருக்கிறாங்க. மக்கள் விரட்டி அடிச்சாங்க. ஏன் விரட்டி அடிக்கிறாங்க? தொகுதிக்குன்னு ஒண்ணுமே பண்ணவே இல்லை, அங்க ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் வர்றாங்க அப்படின்னு. மது இல்லாத தமிழ்நாடு, ஒரு சொட்டு மது இருக்காது தமிழ்நாட்டுல, நாங்க எல்லாத்தையும் ஒழிச்சிருவோம், சாராய கடைகள் எல்லாம் ஒழிச்சிருவோம், இப்படி சொல்லிதான் ஓட்டு வாங்கினாங்க. அது தவிர பணமும் கொடுத்துருக்காங்க. அப்ப பணம் வாங்கியிருக்காங்கல்ல இந்த மக்கள். பணம் வாங்கினாங்கன்னா எப்படி அந்த அம்மாவை கேட்க முடியும்? பணம் வாங்கிட்டு 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி. அதனால அவங்கள கேள்வி கேட்கவும் முடியாது. இனிமேல் இப்போ வரப்போற தேர்தல்லையாவது யோசிச்சு உங்க ஏரியால யாரு உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். இன்னமும் நம்மள வந்து திராவிடம்ன்ற பேர்ல நம்மளை ஏமாத்தி தமிழர்கள் கிட்ட இருந்து காசு சுரண்டாங்க திராவிடம்ன்ற பேர்ல. அப்புறம் தமிழ் கட்சி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆமக்கறி அது இதுன்னு சொல்லி நம்மளையே நம்ம முதுகிலே குத்திட்டு இருக்காரு. நடிகர்களை இறக்கி விட்டுட்டு அவரும் தமிழர் தான், தமிழர்களுக்காக பாடுபடுவாருன்னு சொல்லிட்டு அவரும் ஏதோ பெண்கள் பின்னாடிதான் போயிட்டு இருக்காங்க. இப்ப யாரை பார்த்தாலும் பெண்கள் பின்னாடிதான் போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த காசுக்காகவும், பதவிக்காகவும், பணத்துக்காகவும், பெண்ணுக்காகவும், பொண்ணுக்காகவும், மண்ணுக்காகவும் தான் போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஒரு நல்லவங்களா தேர்ந்தெடுங்க. ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒண்ணு நடக்குதுன்னா சட்டையை பிடிச்சு கேட்கணும். கேட்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.